பேக்ரவுண்டில் மங்கத்தா மியூசிக் வரும்போது அப்படியே இந்த பொண்ணு அப்படியே குனியும் போது சும்மா தேட்டர் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அந்த படம் சூப்பர் தல, வேற லெவல் படம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. லேக்லாம் இல்லை ப்ரோ, நல்லா போகுது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஜாலியாக போகுது. இதெல்லாம் இல்லை சொல்லுங்க, எல்லாமே இருக்குது இந்த படத்தில். போர்ன்னு சொல்கிறதுக்கு விஷயமே இல்லை, லேக்ன்ற சொல்கிறதுக்கு விஷயமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அங்கே எதனா நம்மளுக்கு வேறு எதனா விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. படத்தில் எல்லாமே படத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் எல்லா சீன்ஸும் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, எந்த சீன்லேயும் போர் அடிக்கல நம்மளுக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே சர்றன்னு போயிட்டே இருக்குது. அதுவும் லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸில் தளபதி சிஎஸ்கே மேட்ச் மும்பை மேட்ச் போகும்போது கிளைமேக்ஸில் தளபதி கேட்பாப்புல, அம்மா நீ யார் ஃபேன்மான்னு கேட்பாப்புல. அப்போ அப்படியே பேக்ரவுண்டில் மங்கத்தா மியூசிக் வரும்போது அப்படியே இந்த பொண்ணு அப்படியே குனியும் போது சும்மா தேட்டர் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி சும்மா சவுண்டு. படம் வேற லெவலு, படம் சூப்பர், செம்மையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. தலைக்கு எப்படி ஒரு மங்கத்தாவோ அது மாதிரி தளபதிக்கு இது ஒரு கோட். படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக எங்கேஜிங்காக இருந்துச்சு. அந்த பழைய விஜய் வசீகர் நிறைய படத்தில் பார்த்து அந்த படத்தை ஃபீல் இருந்து. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் தோனி கோட்டா மென்ஷன் பண்ணி விஜய் கோட்டா மென்ஷன் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக நிறைய வியூவர்ஸ் போஸ்ட்லாம் பார்த்து அதில் என்ன சொன்னாங்கன்னா, கோட் ஜெமினி மேனோட ரீமேக் மாதிரி கொண்டாங்க. அந்த ட்விஸ்ட் அப்படியே பிரேக் பண்ணி ஓன் ஸ்டைலில் கொடுத்தா அதான் பர்ஃபெக்ட், பயங்கரமாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணேன் இந்த மாதிரி கொண்டு. நான் ஜெமினி மேன் நினச்சி தான் படம் பார்க்க வந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்து இந்த மாதிரி போய் அவர் செம்மையாச்சு. செகண்ட் பார்ட் லீடு தான் ரொம்ப இம்ப்ரெஸ்ட். செகண்ட் பார்ட் தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தேங்க்ஸ். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஜாலியாக இருந்து. செகண்ட் ஹாஃப் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான், அப்படியே அப்படியே எங்கேஜியாக பார்த்துட்டே இருந்தேன் சீன்ஸ்லாம். யுவன் மியூசிக் பிஜிஎம் சூப்பர். ஆக்சுவல் சேரத்தில் 2 பாட்டு தேவையில்லைன்னு தோணுது. இப்போ சொல்ல ரொம்ப லென்த் ஆகிற மாதிரி தோணுது 2 பாட்டு. அவ்வளோ வேறு இல்லை. வெங்கட் பிரபு டேரக்ஷனாக செம்மையாச்சு. இந்த ஃபஸ்ட்டு மங்காத்தை பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ரெஃபரன்ஸ் சிஎன்ஸ்கே ரெஃபரன்ஸ் அப்படியே சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. அதில் நடுவில் அந்த அலுமித்தியமை டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர். விஎஃப்எக்ஸும் அப்படியே டிஏஜிங்க 2 இடத்துல பிரச்சனை சொன்னாங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனையே தெரியல. படத்தில் ரொம்ப எங்கேஜ் தான் இருந்தோம். கதனாலேயே கதை பயங்கரமான கதை ஆச்சு. எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க தெரியல சொல்கிறது. ஒரே பர்சன் தான் பல விதமாக டிஏ கேரக்டர்ஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும்ல, அந்த கன்ஃபியூஷன் மாரி பண்ணியிருக்காங்க. சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். தேங்க்யூ. நான் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. எதிர்பார்த்தோட மேலேயே நல்லாவே இருந்தது. எதுவும் சொல்ல முடியல, சொல்லிட்டா ஸ்பாயிலர் ஆகிடும் எல்லாமே. புரியலண்ணா? ட்விஸ்ட்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. இப்படி சீனுக்கு ட்விஸ்ட்டு குத்துனே இருக்கிறாங்கண்ணா, நமக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் எதிர்பார்க்கவே முடியல ஒவ்வொன்றுமே. இளைய தளபதி அந்த டைமில் எப்படி இருந்தார், அதை விட பயங்கரமாகவே இருக்கிறாரு. பாருங்க, யார் வேணால் பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். வெங்கட் பிரபு கேம்ண்ணா, அது மங்காத்தாவோட அதே கேமில் இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா, பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்கலாம். யுவன் மியூசிக்கு அவர் எப்பயும் சொல்லவா வேணாம், அவர் போடுற அதே ரேஞ்சில் தான் இருந்தது. நான் எதிர்பார்த்ததோட சூப்பராக இருந்ததுண்ணா படம். அதான் நான் சொல்கிறேனே, நான் 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரில. ஏன்னா இன்னும் விட்டா கூட நான் பார்த்துட்டே இருப்பேன். 5 மணி நேரம் படம்னா கூட ஒரு செகண்ட் கூட போரே அடிக்கலண்ணா. டைம் போனதே தெரில. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம்.